Harry Potter and the Goblet of Fire, Chapter 8, The Quidditch World Cup. ஆர்த்தர் அங்கிள் இவங்க எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவாரா. அந்த காட்டுக்குள்ளே அந்த வழியில் ஃபுல்லாக அந்த லைட்டு பொருத்தி வச்சுருப்பாங்களே, இந்த லேட்டன் மாதிரி தொங்கிட்டுருக்கும். ஸோ அந்த வழியில் ஃபுல்லாக எல்லாருமே அவ்வளோ கூட்டம் வந்து அந்த வழியில் அந்த ஸ்டேடியத்துக்கு போயிட்டுருப்பாங்களா. அங்கே ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. பயங்கரமாக கத்திட்டு பாட்டு பாடிட்டு ஹாரினாலலாம் சிரிக்கிறத அப்படியே அவனால் க்ளோஸே பண்ண முடியாது. அவனுக்கு ஃபுல்லாக ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும், சிரிச்சுட்டே தான் இருப்பான். அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். அந்த கொஞ்சம் தூரம் அந்த நடந்து போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க அவ்வளோ பெருசாக ஒரு ஸ்டேடியம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய 8 சர்ச்சஸ்லாம் இருக்கும்ல, சேப்பல். அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து கட்டினா கூட அது வந்து இடம் பொருந்தும். அந்த அளவுக்கு அது நல்லா பெருசாக இருக்கும். அவன் வாயை பொழந்து பார்த்துட்ருப்பான். ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை பார்த்துட்டு, இதுக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மினிஸ்ட்ரி டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிற 500 பேர் இந்த ஸ்டேடியத்துக்காக மட்டுமே வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ச் பை இன்ச் எல்லா இடத்துலையும் மகள் ட்ரிப்பலிங் சாம்ஸ் போட்டிருக்கோம். ஏதாச்சும் ஒரு மகள் வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டா கூட சடனாக இந்த ஸ்டேடியத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஏதோ அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் ஞாபகத்துக்கு வந்து இங்கேருந்து உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்ருப்பார். சுற்றி எல்லா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் ஷவுட் பண்ணிகிட்டே அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டுருப்பாங்களா. அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஆர்த்தர் அங்கிள் இவங்க எல்லாரோட டிக்கெட்டையும் காமிப்பாரா. ப்ரைம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்க விச்சு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் மேலே போங்க, டாப் பாக்ஸில் இருக்குது, அதுதான் ப்ரைமான டிக்கெட், நல்லா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ டாப் பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த டாப் பாக்ஸுக்கு மேலே போகிறதுக்காக அந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருப்பாங்களா. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, இருக்கிற எல்லா ஸ்டேர்ஸ்லையுமே ஸ்டெப்ஸில் ஃபுல்லுமே ரிச் பர்பிள் கலரில் கார்பெட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களோட சீட் வந்து ப்ரைம்ன்றனால, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டுன்றனால இவங்களோட சீட்டு தான் அந்த பாக்ஸ் தான் அந்த ஹோல் ஸ்டேடியத்துலேயே நல்லா பெரிய அந்த மேலே இருக்கும். ஸோ அவங்க எல்லோரும் அங்கே போய் உட்காருவாங்களா. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்ஸ் மாதிரி இருக்கும். ஹாரி வந்து இப்படியே பார்ப்பான். அவ்வளோ பெரிய ஸ்டேடியமாக இருக்கும், நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் இந்த மாதிரி ஒன்று இதுக்கப்புறம் பார்ப்பானா என்னன்னு கூட தெரில. உலகத்திலேருந்து வந்த ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் அவங்கவுங்க சீட்ஸில் அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற ஸ்டேடியத்தில் உட்காந்துட்ருப்பாங்களா. இவங்க வந்து அந்த டாப் பாக்ஸில் வந்து மொத்தம் 20 சீட்ஸ் இருக்குமா. இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அங்கே வந்து உட்காந்துப்பாங்க. ஹாரி அப்புறம் வீஸ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் அங்கே வந்து உட்காந்துப்பாங்க, ஹெர்மாயினி எல்லோரும். அப்போது இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஆப்போசிட்டில் தான் அந்த கோல்டன் ஹூப்ஸ் இருக்கும். இந்த கோல்ட் போடுற போஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கும். நல்ல உயரமாக கோல்டன் கலரில் அது அவ்வளோ கம்பீரமாக நின்றுட்டுருக்கும். அந்த அந்த ஸ்டேடியத்தோட பிட்ச்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு வெல்வெட் துணியை பரப்பி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க அந்த கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்க உட்காந்துருக்க இடத்துலையும் ஒரு கோல் போஸ்ட் இருக்கும், அனதர் எண்ட்லையும் ஒரு கோல் போஸ்ட் இருக்குமா. அதெல்லாம் நல்லா 50 ஃபீட்டுக்கு வந்து நல்ல உயரமாக இருக்கும். அந்த ஸ்டேடியத்துலேருந்து ஃபுல்லாக ஒரு கோல்டு கலரில் ஒரு லைட்டாக வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். அது ஃபுல்லுமே அந்த ஸ்டேடியத்தில் இருக்க சீட்ஸ்லேருந்துலாம் வர மாதிரி இருக்கும். ஹாரி வந்து இன்னொன்று பார்ப்பான். என்னென்னா, ஒரு பெரிய பிளாக் போர்டு மாதிரி அந்த ஸ்டேடியத்தில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனாலுமே அங்கே ஒரு பில் போர்டு மாதிரி இருக்கும், இல்லைனா வெறும் ஒரு போர்டு மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்ருப்பாங்களே, அது மாதிரி அங்கேயும் இருக்கும். அதில் வந்து ஆட்லாம் வந்துட்டுருக்கும். எப்படின்னா, த ப்ளூ பாட்டில் அ ப்ரூம் ஃபார் ஆல் த ஃபேமிலி. அது வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக்கான ஒரு ஆட் வந்துட்டுருக்கும். சேஃப், ரிலேபிள், அப்புறம் இன்பில்ட் ஆன்டி பர்க்லர் பசர்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் வரும். அப்புறம் என்ன வரும்னா, மிஸ்ஸஸ் கியூவர்ஸ் ஆல் பர்பஸ் மேஜிக்கல் மெஸ் ரிமூவர். இந்த மெஸ் ரிமூவரை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு சாப்டரில். நோ பெயின் நோ ஸ்டெயின் அந்த மாதிரி வரும். அண்டு கிளாட்ராக்ஸ் விசார்ட் வியர் அப்படின்னு லண்டன், பாரிஸ், ஹாக்ஸ்மேட்டில் இருக்குது. அது வந்து ஒரு துணி கடை மாதிரி. ஸோ அந்த ஆடும் வரும். ஹாரி இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே அவன் பின்னாடி திரும்பி பார்ப்பான். இவங்க உட்காந்துருக்க அந்த பாக்ஸை யார் யார் ஷேர் பண்ண போகிறாங்க, யார் யார் இந்த டாப் பாக்ஸில் வந்து உட்கார போகிறாங்கன்னு பார்த்தா அது மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்களா. ஸோ அது ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, இவங்க உட்காந்துருக்க ரோக்கு பின்னாடி ஒரு கார்னரில் இருக்க 2 சீட்டு தள்ளி ஒரு சின்னதாக ஒரு டைனியாக ஒரு கிரியேச்சர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவ்வளோ குட்டியாக இருக்குமா. அதனால் அந்த சேரில் அது உட்காந்துருக்கிறது காலை நீட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா காலை தொங்க போட முடியாது,
முடியாது, ஏன்னா அது அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஒரு டீ டவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்றை வந்து மேலே வந்து அது போட்டிருக்கும். அதோட முகத்தை அதோட கையை வச்சு நல்லா மூடிட்டு உட்காந்துருக்கும். ஆனால் அதோட நல்லா பேட் இருக்கும் இல்லையா, வவ்வால், அது மாதிரி இருக்கிற காது மட்டும் வெளியில் நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சிட்ருக்கும். டாபி அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். அந்த டைனி கிரியேச்சர் இருக்குல்ல, அது கையை வச்சு அது முகத்தை பொத்திட்டு உட்காந்துருக்கும்ல, அது லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணும். அதோட விரலை மட்டும் நகர்த்தி அதோட கண்ணை மட்டும் காமிக்குமா. அதோட கண் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதோட நோஸ் இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக ஒரு பெரிய தக்காளி சைஸுக்கு இருக்கும், டொமேட்டோ சைஸ் இருக்கும். ஆனால் அது டாபி கிடையாதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். பட் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் அது கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் எல்ஃப்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா டாபியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாபியும் ஒரு ஹவுஸ் எல்ஃப் தான். இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் அடிமைகள், வேலைக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஹாரி வந்து ஆல்ரெடி டாபியை வந்து அவனோட ஃபேமிலி இருக்குல்ல, மேல்ஃபாய் ஃபேமிலி கிட்டக்க வந்து ஃப்ரீடம் வாங்கி வேற கொடுத்துருப்பான். அது நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். சார் என்னை டாபினா கூப்பிட்டீங்க அப்படின்னு அந்த எல்ஃப் அதோட கையை முகத்தில் வச்சுருக்கும்ல, அது லைட்டாக எடுத்துகிட்டு கேட்குமா. அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீச்சுன்னு இருக்கும். டாபியோட ஹை பிச் வாய்ஸை விட ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக ஹை பிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி வந்து கண்டிப்பாக இந்த ஹவுஸ் எல்ஃபுங்க வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது பொண்ணா பையனான, ஆனால் அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவான் இது ஒரு ஃபீமேல் ஹவுஸ் எல்ஃபாக தான் இருக்கும் அப்படின்னு. ரானும் ஹெர்மாயினியும் திரும்புவாங்க. ஏன்னா ரானும் ஹெர்மாயினி கிட்ட அடிக்கடி ஹாரி டாபி பற்றி பேசியிருக்கான். பட் அவங்க 2 பேரும் இது வரைக்கும் டாபியை பார்த்ததே கிடையாது. அதனால அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகி திரும்புவாங்களா. ஆர்த்தர் அங்கிளும் திரும்பி பார்ப்பார் என்னடா நடக்குது அப்படின்னு. சாரி அப்படின்னு ஹாரி அந்த எல்ஃப் கிட்ட சொல்வானா. நான் வந்து நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, நீ அவங்களும் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கும் டாபியை தெரியும் சார் அப்படின்னு அந்த எல்ஃப் அந்த கீச்சுக்குரலில் கீச்சுன்னு கத்தும். என்னோட பேர் விங்கி சார், நீங்கள் சார் அப்படின்னு அது சொல்லிவிட்டு அதோட கண் அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஐஸ் நல்லா பெருசாக விரியும். ஏன்னா அது ஹாரியோட நெத்தியில் இருக்க அந்த தழும்பை பார்த்துரும். நீங்கள் ஹாரி பாட்டர் தானே அப்படின்னு அது கத்துமா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாபி எப்போவுமே உங்களை பற்றி தான் சார் பேசுவான் அப்படின்னு விங்கி அதோட முகத்தில் இருந்து கையை கீழே இறக்கிட்டு ஹாரியை ரொம்ப ஷாக் ஆகி பார்க்கும். இப்போ நான் விங்கின்னு இந்த ஒரு ஹவுஸ் எல்ஃபை சொல்கிறேன்ல, இந்த விங்கி இவங்களெல்லாம் வந்து நல்லா நீங்கள் எப்படி சொல்கிறது, நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். விங்கின்ற ஒரு கேரக்டரை அவங்க வந்து மூவியில் வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் விங்கி வந்து இந்த காப்லெட் ஆஃப் ஃபயர்லலாம் ரொம்ப அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஹவுஸ் எல்ஃப் முக்கியமாக நான் டாபி பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து டாபி மாதிரி ஒரு ஹவுஸ் எல்ஃபை மட்டும்தான் அவங்க மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் நிறையா வரும். அவங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்னு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த புக்கில் இருந்து தான் ஹவுஸ் எல்ஃப் பற்றின நிறைய கதைகள் காமிப்பாங்க. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனுக்கு ஃப்ரீடம்லாம் எப்படி இருக்குது, அவன் வந்து இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கான், ஸோ அவனுக்கு ஃப்ரீடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு விங்கி கிட்ட ஹாரி கேட்பானா. சார் அப்படின்னு விங்கி தடுமாறிட்டே பேசும். நீங்கள் நான் தப்பாக நினச்சிக்கலைன்னா நான் ஒன்று சொல்லலாமா சார், நீங்கள் டாபிக்கு ஃபேவர் பண்ண போய் அதுவே அவனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். அவனை நீங்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருக்கவே கூடாது அந்த மாதிரி விங்கி சொல்லும். ஏன் என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகி கேட்பான். அவனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஃப்ரீடம் டாபியோட தலைக்கு ஏறிடுச்சு சார் அப்படின்னு விங்கி ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக சொல்லும். அவனோட தகுதிக்கு மீறி அவன் யோசிக்கிறான் சார், அதனால அவனுக்கு எங்கேயுமே நல்ல ஒரு பொசிஷனே கிடைக்க மாட்டேது வேலையில் அப்படின்னு விங்கி சொல்லும். ஏன் எதனால் அப்படின்னு ஹாரி கேட்பான். விங்கி அதோட வாய்ஸை ரொம்ப அப்படியே அமைதியாக அப்படியே ரொம்ப வாய்ஸ் வெளியில் கேட்காத மாதிரி ஹாரி கிட்ட குசுன்னு சொல்லும். டாபி அவனோட வேலைக்கு சம்பளம் கேட்குறான் சார் அப்படின்னு சொல்லும். சம்பளமா அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்பான். ஆமாம், அவன் பார்க்குற வேலைக்கு அவன் சம்பளம் கொடுக்கணும் தானே அப்படின்னு ஹாரி கேட்பான். விங்கி வந்து ஒரு மாதிரி ஹாரி இந்த விஷயத்த சொன்னோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்த்து ஒரு மாதிரி ஹாரிஃபைடாக பார்க்கும் இந்த ஐடியாவுக்கு. அதனால் டக்குன்னு திரும்பவும் அதோட கையை வச்சு அதோட முகத்தை பாதி மூடிக்கும். ஹவுஸ் எல்ஃப்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு அது சொல்லும். நான் பல தடவை டாபி கிட்ட சொல்லிட்டேன், நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்த்து போய் செட்டில் டவுன் ஆகுன்னு. ஆனால் டாபி நான் சொல்கிறத கேட்கவே மாட்டிக்கிறான்.
அவன் ஹவுஸ் எல்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான். பட் அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தானா அவனுக்கு எப்படி ஹவுஸ் எல்ஃபாக வேலை கிடைக்கும்? நானும் பல தடவை டாபி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் சார். நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் த ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸில் போய் சாதாரணமாக இருக்கிற காப்ளின் மாதிரி போய் சேர வேண்டியதான் அப்படின்னு நம்ம விங்கி வந்து ஹாரி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோமா. வெல், டாபி போய் கொஞ்சம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு ஹாரி சொல்வான். ஹவுஸ் எல்ஃப்ஸ்லாம் எதையும் என்ஜாய் பண்ணக்கூடாது ஹாரி பாட்டர் அப்படின்னு விங்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதோட முகத்தை வேறு மூடி இருக்கும்ல, அந்த மூடின முகத்துல இருந்து அப்படியே அந்த வாய்ஸ் வந்துட்டுருக்கோம். ஹவுஸ் எல்ஃப்ஸ்லாம் எங்கள் கிட்டக்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி உயரமான இடத்துல வந்து உட்கார்றதே பிடிக்காது, எனக்கு ரொம்ப பயம் ஹாரி பாட்டர் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அவங்க உட்காந்துருக்க அந்த டாப் பாக்ஸ்லேருந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு பயந்துட்டு திரும்பவும் முகத்தை முடிக்கும். ஆனால் என்னோட மாஸ்டர் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு, அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு விங்கி சொல்லும். உனக்கு உயரமான பகுதியில் வந்து உட்கார பிடிக்கலனா எதுக்காக உன்னோட மாஸ்டர் உன்னை இங்கே அனுப்பணும் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கேட்பான். ஏன்னா மாஸ்டர் என்னை இங்கே சீட்டு பிடிக்க சொன்னார் ஹாரி பாட்டர், அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்னு விங்கி திரும்பவும் அந்த பாக்ஸை வந்து கீழே எட்டி பார்த்துட்டு பயந்துட்டு திரும்ப முகத்தை முடிக்கும். விங்கி எப்போடா மாஸ்டரோட டென்ட்டுக்கு போவேன்னு உட்காந்துருக்கேன். பட் விங்கி கிட்டக்க அவங்க மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை விங்கி கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா விங்கி ஒரு நல்ல குட் ஹவுஸ் எல்ஃப் அப்படின்னு விங்கி சொல்லிட்டு திரும்பவும் நல்லா முகத்தை மூடிக்கும். ஹாரியும் திரும்பிப்பான். ஸோ இதுங்க தான் ஹவுஸ் எல்ஃபா, ரொம்ப வேடாக இருக்குதுங்கள அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்பான். டாபி இதை விட வேடாக இருப்பான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரான் அவனோட ஆம்னியோகுலர்ஸை எடுத்து அதை டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதை சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான் க்ரௌடில் எல்லா இடத்துலையும். அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்க க்ரௌடெல்லாம் பார்த்துட்ருப்பானா. இங்கே பாரு இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு அவனோட அந்த ரீப்ளே பண்ணுற நாப் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டே அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே உட்காந்துருக்குல வயசான ஒரு கிழடு, அது நோஸை பிக் பண்ணுறத நம்ம எத்தனை தடவை வேணால் அகைன் அண்ட் அகைன் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி வந்து அங்கே என்ன வாங்கியிருக்கும்னா ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா இந்த மேட்ச்சில் வரிசையாக என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்குமா. ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்குமா. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்களோட டீம் மேஸ்காட்ஸ் தான் வருவாங்களாம், வந்து ஏதோ பண்ணுவாங்க போல், அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு அதை பார்த்து சத்தமாக ரீட் பண்ணிகிட்ருக்குமா. ஓ அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லிகிட்ருப்பாரு. நேஷ்னல் டீம்ஸ் அவங்க கண்ட்ரியில் இருக்கிற வேறு லெவல் க்ரியேச்சர்ஸை, அதாவது அவங்க நேட்டிவ் லேண்டில் இருக்கிற க்ரியேச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணுவாங்க, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது அவங்க உட்காந்துருக்காங்களா அந்த டாப் பாக்ஸ், அதெல்லாம் வந்து கிராஜுவலாக அது ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். நிறையா பேர் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்களா. நிறையா பேர் ஆர்த்தர் அங்கிளுக்கு வந்து ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு க்ரீட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விசார்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைமாக இருக்கிற ஒரு சீட்ஸில் வந்து உட்காடுறாங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸில் வந்து உட்காடுறாங்கன்னா அவங்க ஆப்வியஸாக ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ரிச்சான பீப்புளாக தானே இருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து கை கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம பர்சி இருக்கான்ல, அவன் ஒவ்வொரு பேரும் வரும்போதும் எந்திரிச்சு நின்று கை கொடுத்துட்டே இருப்பானா. அப்போது கொர்னேலியஸ் ஃபட்ஜ் இருக்கார்ல மினிஸ்டர், அவரும் வருவாரா. இவன் வேகமாக எந்திரிச்சு நின்று பயங்கரமாக நல்லா தலை குனிஞ்சு பவ் பண்ணுவானா. அவன் அப்படி பவ் பண்ணுறேன்ற பேர்லாம் அவன் வந்து முகத்தில் கண்ணாடி போட்டிருப்பான், மூக்கு கண்ணாடி போட்டிருப்பானா. அது டொம்முன்னு கீழே விழுந்து ஃபுல்லாக செதறிடும். அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக எம்பாரஸ் ஆயிருமா. அதுக்கப்புறம் அவனை அதை ரீப்பேர் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து பயனா அடுத்து திரும்ப ஏதாவது பண்ணோன்னா அந்த மாதிரி எம்பாரஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக அப்படியே உட்காந்துப்பான். ஆனால் அவன் அப்பப்போ ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா கொர்னேலியஸ் ஃபட்ஜ் வந்த உடனே ஹாரியை பார்த்து வேகமாக கை குலுக்கிட்டுருப்பார். ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து கை குலுக்கிட்டுருப்பாரா. இது ஆக்சுவலி ஹாரிக்கு வந்து ஆல்ரெடி ஹாரியும் கொர்னேலியஸ் ஃபட்ஜும் மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம போன புக்லேயே அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால அவங்க வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா விசார்ட்ஸுக்கும் அண்ட் விச்சர்ஸுக்கும் கொர்னேலியஸ் ஃபட்ஜ் ஹாரியை இன்ட்ரடியூஸும் பண்ணிகிட்ருப்பாரு. கொர்னேலியஸ் ஃபட்ஜ் பிரிட்டனோட இந்த மந்திரவாதிகள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் அவர் மினிஸ்டராக இருப்பார். இந்த மேஜிக்கல் கம்யூனிட்டிக்கு அவர் மினிஸ்டராக இருப்பார். அது மாதிரி இப்போது இந்த மேட்ச்சில் பல்கேரியாவை தானே விளையாட போகிறாங்க, பல்கேரியாவும் அயர்லாண்டும் விளையாட போகிறாங்க. ஸோ பல்கேரியன் மினிஸ்டரும் வந்திருப்பாரா. அவருக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது, இவங்க பேசுகிறதுலாம் ஒன்றுமே புரியாது. அதான் ஃபட்ஜு சொல்லிகிட்ருப்பார், இவன் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல, பார்ட்டி இருந்தால் தான் எல்லாமே சரியாகும் போல் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்ருப்பார். ஹாரியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்பார்.
இருப்பாரா. ஆனால் அவருக்கு புரியவே புரியாது அந்த பல்கேரியன் மினிஸ்டருக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டு இருப்பார், வந்து அந்த பேர் சொல்லக்கூடாதவன் தெரியும்ல தெரியும்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரா. அப்போ அந்த பல்கேரியன் மினிஸ்டர் வந்து ஹாரியோட தழும்பை பார்த்துருவாரா. தழும்பை பார்த்துட்டு ஓ ஆமாலன்ற மாதிரி அவரோட பாஷையில் ரொம்ப கத்தி எக்ஸைட்டடாக பேசிக்கிட்டு இருப்பார் விடாமல். பட் அவர் பேசுகிறது சுத்தமாக ஃபஜ்ஜுக்கு ஒன்றுமே புரியாதா. அப்போவும் சொல்லிகிட்டு இருப்பார், பார்ட்டி இருந்திருந்தானா சரியாக இருந்திருக்கும், அவனுக்கு தான் எல்லா லாங்குவேஜஸும் தெரியும், அவன் எல்லாத்தையும் இதை சரி பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட்டி க்ரௌச் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இருப்பாரா. ஸோ ஆப்வியஸாக அவங்க நிறையா லாங்குவேஜஸ் கற்று வச்சுருக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். ஓ அவரோட ஹவுஸ் ஹெல்ப் வந்து சீட்டு பிடிச்சி வச்சுருக்கா, பரவாயில்ல வெரி குட். இந்த பல்கேரியன்லாம் இருக்காங்களே அவங்க வந்து எல்லா நல்ல சீட்டையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு கொர்னேலியஸ் வச்சு சொல்லிட்டு இருப்பாரு. இதோ லூஷியஸும் வந்துட்டாரு அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்வாரா. ஹாரியும் ரானும் ஹெர்மானி திரும்பி பார்க்குங்களா. அந்த டாப் பாக்ஸில் இவங்களேருந்து ஒரு 2-3 சீட்டு தள்ளி அவங்க வந்து உட்காருவாங்களா. லூஷியஸ் மேல்ஃபாய் இருப்பார், கூடவே வந்து அவங்களோட பையன் மேல்ஃபாய் இருக்கான்ல, ட்ராக்கோ மேல்ஃபாய், அவனும் இருப்பான். அவனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையாவே பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட ஒய்ஃப் நார்சிசா மேல்ஃபாயும் இருப்பாங்க, ட்ராக்கோ மேல்ஃபாயோட அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க லூஷியஸ் மேல்ஃபாய் வந்து ஃபஜ்ஜுக்கு கை கொடுத்துட்ருப்பாரா. அப்போ வந்து சொல்லிகிட்ருப்பாரு, எப்படி இருக்க லூஷியஸ் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவரும் வந்து அவங்களோட பையனையும் அவங்களோட ஒய்ஃப் நார்சிசா மேல்ஃபாயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருப்பாரா. ஃபஜ் வந்து இவர் தான் ஆப்லாங்ஸ் பல்கேரியன் மினிஸ்டர் அப்படின்னு அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்பாரா. ஆனால் இவருக்கு நம்ம பேசுகிற எதுவும் புரியாது, அவர் பேசுகிறதும் நமக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். இந்த மிஸ்டர் வீஸ்லியும் வந்திருக்காரு பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ வந்து லூஷியஸ் மேல்ஃபாயும் ஆர்த்தர் அங்கிளும் இப்படியே பார்த்துப்பாங்களா. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணும்போது அந்த ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் புக்கு கடையில் எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு நமக்கே தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் இப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்களா. லூஷியஸ் மேல்ஃபாய் அப்பவும் திமிரா ஆர்த்தர் அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எதை விற்று வீஸ்லி நீ இப்படி எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஃபஜ் வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்காமல் லூஷியஸ் வந்து சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ்க்கு வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, நிறையா காசு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்னோட கெஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படின்னு ஃபஜ் ஆர்த்தர் அங்கிள் கிட்ட சொல்வார். இந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் இந்த பேர் சொல்லும் போது இதையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் பின்னாடி நிறைய விஷயத்தில் வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓ நைஸ் குட் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள்னு சொல்வாரா. அப்போது லூஷியஸ் மேல்ஃபாய் இருக்கார்ல, அவர் ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பார். ஏன்னா ஹாரிக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சிடும், நமக்கும் தெரியும் லூஷியஸ் மேல்ஃபாய், இந்த மேல்ஃபாய்ஸ் எல்லாருமே இந்த மோஸ்ட்லி இருக்கிற இந்த பியூர் பிளட்ஸ்லாம் இந்த மாதிரி அவங்க தான் ரொம்ப ரொம்ப பியூர் பிளட்ஸ், அவங்க தான் ஹை ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி நினப்பாங்க. இந்த மாதிரி மகிள்ஸ்க்கு பிறந்தவங்களை மகிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஹெர்மாயினி வந்து அவர் அப்படி பார்த்த உடனே அதோட முகலாம் செவந்து போயிடுமா. ஆனாலும் விடாமல் அவர் அப்படியே அது முறைச்சி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போய் உட்காந்துருவாங்க, இவங்களும் உட்காந்துருவாங்களா. அடுத்த செகண்டே லூடோ பேக்மேன் அங்கே வந்துடுவார். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா மினிஸ்டர், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து கேட்டுட்ருப்பாரா. எல்லாரும் ரெடி லூடோ, நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபஜ்ஜும் சொல்வாரா. லூடோ அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து கரெக்டாக அவரோட த்ரோட் இருக்கு இல்லையா அங்கே வச்சு செனோரஸ் அப்படின்னு சொல்வாரா. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மெகாஃபோனில் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு த ஃபைனல் ஆஃப் தி 422nd Quidditch World Cup. பாருங்களேன், 422வது Quidditch World Cup நடக்குது. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக கரகோஷம் எழுப்புவாங்க, எல்லாரும் பயங்கரமாக கத்திட்ருப்பாங்க. அவங்களோட ஃப்ளாகெல்லாம் நல்லா ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருப்பாங்களா. ஒவ்வொருத்தவங்க ஃப்ளாகில் இருந்தும் அவங்களோட நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடிட்டுருக்கோம். அவர் அதெல்லாம் பேச ஆரம்பித்த உடனே அந்த பிளாக் போர்ட் இருக்கும்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிச்சிட்டு இருந்ததில்ல, அதில் லாஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வைப் அவுட் ஆகி ஃபுல்லாக இப்போது பல்கேரியா 0 அயர்லாந்து 0 அப்படின்னு அந்த ஸ்கோர் போர்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும்.
இதோ உங்களுக்காக பல்கேரியன் டீம் மேஸ்காட் அப்படின்னு கத்துவாரா. ஆர்த்தர் அங்கிள் வேக வேகமாக எந்திரிச்சு நின்று பேசிகிட்டு இருப்பார். ஐயோ இந்த தடவை அவங்க என்ன கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, எதை வந்து மேஸ்காட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அவர் ரொம்ப ஈகராக பார்ப்பாரா. அப்போது டக்குன்னு அந்த அவரோட கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி அதெல்லாம் தொடச்சிட்டு பார்த்துட்ருப்பாரு. அந்த நல்லா அடர் சிவப்பு கலரில் பயங்கரமாக ஆக்சுவலி அவங்க அப்படி சொன்ன உடனே அந்த பல்கேரியன் டீம் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா. அப்போ அவர் நல்லா அவரோட கண்ணாடியை தொடச்சிட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓ மை காட் வீலா அப்படின்னு சொல்லுவார். இந்த வீலான்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நம்ம அதை வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் விங்கி இந்த வீலாஸ் அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா வருமா, ஒவ்வொரு சாப்டர்லேயும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன் இல்லை புக்கில் இருக்கிறத, மூவியில் இல்லாதது. உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியணும். அதுக்காக ஆர்த்தர் அங்கிள் வீலான்னு சொன்ன உடனே ஹாரி வீலானா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆன்சர் கிடச்சிடுவாங்க கிரவுண்டில். ஏன்னா வீலாஸ்லாம் வந்துட்டுருப்பாங்க. அவங்களாம் ஒரு உமன். அவங்க பார்க்குறதுக்கு அப்படி ஒரு பேரழகிகளாக இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான பெண்களை ஹாரி அவன் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டான். அவன் இனிமேலும் பார்க்க போகிறது கிடையாது. அந்த அளவு இருப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா இப்படிப்பட்ட அழகாக இருக்கிற பெண்கள் ஒரு ஹியூமனாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். ஏன்னா அவங்க அப்படியே கிளைட் ஆகி அப்படியே அவங்க வந்துட்டுருப்பாங்களா, அவங்களோட ஸ்கின்னெல்லாம் அவங்களோட தோல்லாம் அப்படியே மூன் வந்து பிரைட்டாக ஷைன் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. அவங்களோட முடியெலாம் நல்லா பொன்னிறத்தில் காற்றே அடிக்காமல் ஒரு ஃபேனே போடாமல் அவங்க நடந்து வர அவ்வளோ அழகாக துள்ளி அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு. அப்போது சடனாக மியூசிக் ஸ்டார்ட் ஆயிருமா. ஹாரி உண்மையாகவே அவங்க ஹியூமன் தானா ஹியூமன் இல்லையா அப்படின்ற அந்த ஒரிலாம் பண்ணாமல் அவன் ஆக்சுவலி இப்போ எதை பற்றியுமே கவலையப்படாமல் அப்படியே நின்றுவான். வீலாஸ்லாம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. ஹாரிக்கு மைண்டே கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாங்க் ஆயிரும். ஆனால் அந்த மைண்டு வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு இப்போது இருக்கிற ஒரு மிகப்பெரிய இதுவே என்னென்னா வீலாஸை பார்த்துட்டே இருக்கணும், எதுவுமே இப்போ நடந்துடக்கூடாது, இந்த வீலாஸ் டான்ஸ் ஆடுறது ஸ்டாப்பே ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த வீலாஸ்லாம் வேகமாக டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களா. ஹாரியோட மைண்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ வந்து அவனுக்கு எப்படி தோணுன்னா, ஏதாச்சும் இப்போ நம்ம இம்ப்ரெசிவாக பண்ணியே ஆகணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும், பேசாமல் இந்த ஸ்டாண்ட்லேருந்து கீழே குதிச்சு அவங்கள பார்த்து ஓடிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பானா. ஹாரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹெர்மாயினியோட வாய்ஸ் டக்குன்னு கேட்குமா. மியூசிக் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஹாரி அப்படியே கண்ணை சிம்பிட்டுவான், கண்ணை மூடி திறப்பான். அவன் பார்த்தா அவன் எந்திரிச்சு அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த ஸ்டாண்டு இருக்கும்ல, அதில் பக்கத்தில் ஒட்டிட்டு போய் நின்றுட்டுருப்பான். விட்டால் நம்ம கீழே குதிச்சிடலான்ற மாதிரி அவன் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு பக்கத்தில் ரான் இருக்கான்ல, அவன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி போய் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டுருப்பான். அவன் எப்படி அங்கே ஸ்டாண்டு இருக்கும் இல்லையா, அதில் ஒத்த காலம் அவன் வந்து எடுத்தே வச்சுருவான் கீழே குதிக்கிறதுக்கு. அவன் அந்த மாதிரி நின்றுட்டுருப்பான். அந்த ஸ்டேடியத்தில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக கோவமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீலாஸ் வந்து டான்ஸ் ஆடுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களே, அதனால அவங்க எல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா, ரொம்ப கோவமாக கத்திட்டு இருப்பாங்க. ஹாரிக்கு இப்போ என்ன தோணுன்னா, அவன் என்ன தான் அயர்லாண்டோட ஃப்ளாகு அயர்லாண்டோட ஹேட்டெல்லாம் வாங்கி அவன் வச்சுருந்தாலும் தொப்பியெல்லாம் போட்டிருந்தாலும், நான் அயர்லாண்டுக்கே சப்போர்ட் பண்ணல, நான் பல்கேரியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி அவனோட கொடியெல்லாம் எடுத்து கீழே அந்த பக்கம் வச்சுட்டு இருப்பான். ரான் அவனோட தொப்பியெல்லாம் ஃபுல்லாக கலட்ட ஆரம்பிச்சிடுவான். ஆர்த்தர் அங்கிள் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காந்து, உனக்கு அயர்லாண்டோட தொப்பி வந்து தேவைப்படும் வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் அயர்லாண்டு அவங்களோட மேஸ்கட்டை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ரான் அப்படியே ஷாக் ஆகி அங்கே போய் அழகாக நீட்டாக நின்று வீலாஸை பார்ப்பான். ஹெர்மாயினி எரிச்சலாகி உச்சி கொட்டிகிட்டே ஹாரியை பிடிச்சி இழுத்து பின்னாடி அந்த சீட்டில் உட்கார வைக்கும். அண்ட் நவ் ஐரிஷ் நேஷ்னல் டீமோட மேஸ்காட்ஸ் உங்களுக்காக அப்படின்னு லூடோ பேக்மேன் பயங்கரமாக கத்துவாரா. அடுத்த செகண்டே அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நல்லா பெருசாக க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் இருக்க
காமெட் வந்து உள்ளுக்குள்ளே ஜூம் ஆகி வேறு லெவல் ஸ்பீடாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு. அடுத்த செகண்டே அந்த சிங்கிள் காமெட் பால் வந்து 2 சின்ன சின்ன காமெட் பாலாக மாறி பயங்கரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் டான்ஸ் ஆகி ஸ்பீடாக போகி அந்த ஸ்டேடியத்தில் ரெயின்போ மாதிரி ஆர்ச் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணுமா. க்ரௌடில் இருக்கிற எல்லாருமே ஊவா அப்படி இப்படின்னு சரியாக கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா அந்த ரெயின்போ வந்து ஃபேட் ஆகி அது ஃபுல்லாக ஒரு லைட்டு மாதிரி அது ஹோல் எப்படி சொல்கிறது அந்த 2 பாலும் திரும்ப மெர்ஜ் பண்ணி ரீயூனைட் ஆகி ஒரு மிக பெரிய நல்ல ஜொலிக்கிற ஷாம்ராக் மாதிரி ஆயிரும். ஷாம்ராக்னா நான் என்ன சொல்கிறது, இந்த ஆக்சுவலி அது ஒரு இலை மாதிரி இருக்கும், இந்த க்ளவுஸ் இலை மாதிரி இருக்கும். அந்த இலை வந்து எப்படின்னா அயர்லாண்டில் இருக்காங்கள்ல, அயர்லாண்ட் நாட்டோட ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான இலை, இல்லைனா நேஷ்னல் ட்ரீ ஃப்ளாக் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது சரியாக எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. ஆனால் அது அவங்களோட கண்ட்ரியில் வந்து அவங்க கண்ட்ரியில் இல்லை நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த க்ளவ் ஷேப்பில் இருக்கிற அந்த இலை வந்து ரொம்பவே ஒரு புனிதமாக கருதப்படும். ஸோ அந்த மாதிரி அது மிக பெருசாக அப்படி ஆகுமா, அந்த ஜொலிக்கும், பயங்கரமாக ஜொலிக்கும். அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா ஃபுல்லாக மேலேருந்து கோல்டன் கலரில் பால்ஸாக கீழே விழுகிற மாதிரி இருக்கும். எக்ஸலண்ட் அப்படின்னு சரியாக ரான் கற்றுவான். ஏன்னா அந்த பால்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல, கேலியான்ஸ், அதுவாக ஃபுல்லாக விழுந்துட்டுருக்கும். எல்லோரும் வேக வேகமாக அதை போய் பொறுக்கிட்டு இருப்பாங்களா. ராணும் போய் வேக வேகமாக அவனோட தொப்பியை கலட்டி அதை ஃபுல்லாக அவன் அந்த அயர்லாண்ட் தொப்பி போட்டிருப்பான்ல அதை கலட்டி ஃபுல்லாக அதை வந்து பொறுக்கிட்டு இருப்பான். இந்த ஷாம்ராக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த க்ளவ் ஷேப்பில் இருக்கிற லீவ்ஸ் அவங்க வந்து இவங்க சும்மா அந்த தண்ணி பிடிக்க போவாங்களே, அந்த கெட்டிலில் தண்ணி நிரப்ப போகும்போது சீமஸ் ஃபினிகனோட டென்ட் இருக்கும். அப்போ கூட நான் சொன்னேன் இல்லை, நல்லா பச்சை பசேன்னு ஃபுல்லாக டென்ட்டே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அயர்லாண்டுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதனால அவன் வந்து அவங்க டென்ட்டு ஃபுல்லாக இந்த ஷாம்ராக்கை வச்சு தான் டெக்கரேட்டே பண்ணி வச்சுருப்பான். இந்த தொப்பிலாம் வாங்குறாங்களா, அயர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தொப்பி வாங்கினாங்களே, அந்த தொப்பிலையுமே ஃபுல்லாக அந்த ஷாம்ராக்கை தான் குத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் அயர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து அவங்களோட ஷர்ட்டில் வந்து இந்த இலையை தான் வந்து குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக மேலேருந்து விழுகுவான். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக கோல்டு காயின்ஸாக இருக்கும். எல்லோரும் பொறுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் ஹாரி வந்து ரியலைஸே பண்ணுவான், அந்த மிகப்பெரிய காமெட்டாக ஃபார்ம் ஆகி வந்தது, அந்த ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆனது, இப்போது அந்த மிகப்பெரிய ஷாம்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக அதுலேருந்து அந்த தங்க காசாக கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, ஆக்சுவலி அதெல்லாம் என்னென்னா சின்ன சின்னதாக அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மனிதர்கள் இருக்காங்களா, நல்லா தாடி வச்சுட்டு ரெட் கலரில் வேஸ்ட் கோட் போட்டிருப்பாங்களா, எல்லாரோட கையிலையும் ஒரு மைன்யூட் ஒரு சின்ன லேம்ப் மாதிரி கோல்டன் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அவங்களாம் சேர்ந்து தான் ஒரு thousands ஆஃப் பேர் அந்த மாதிரி சேர்ந்து தான் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஷாம்ராக் மாதிரி மிகப்பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா, இந்த ட்ரோன் காட்சிலாம் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ட்ரோனை பறக்க விட்டு வானத்தில் வந்து ஃபுல்லாக பேர் மாதிரிலாம் எழுதுவாங்க, இல்லைனா யாரோட முகத்தையாவது இந்த வரைவாங்க வானத்தில். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரோனாக ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரோன் வச்சு செய்வாங்களே. ஸோ அந்த ட்ரோனுக்கு பதில் குட்டி குட்டி மனிதர்களை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி வந்து ஆக்கியிருக்காங்க. அதை வந்து ஹாரி அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்ருப்பானா. அப்போ தான் ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாங்க, அவங்களாம் லெப்ரிசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த லெப்ரிசான்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதை நான் என்ன சொல்கிறது, லெப்ரிசான்ஸ்னால் என்னென்னா அது ஒரு மேஜிக்கல் கிரியேச்சருங்க. இப்போது நம்ம ஹவுஸ் எல்ஃப்லாம் எப்படி டாபி இவங்களாம் வந்து ஒரு குள்ள மனிதர்களாக இருக்காங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த எல்ஃப்லாம் வந்து ஃபுல்லுமே இந்த மேஜிக்கல் அண்ட் ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்கிறவங்க. இந்த மாதிரி நான் அந்த ஹாரி பாட்டர் புக் ரீட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய இந்த மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்கிற ஒரு சில கிரியேச்சர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வூல்வரினே அந்த ஃபேண்டசியில் இருக்கிறவங்க தான். அண்டு நம்ம ஹவுஸ் எல்ஃபு அண்ட் இப்போது நான் வீலா கூட சொன்னேன், வீலாவும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் லெப்ரிசான்ஸும். அவங்களாம் வந்து குள்ளே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற குட்டி குட்டி மனிதர்கள். அவங்க வந்து இந்த மாதிரி பறக்கலாம் கூட செய்வாங்க. அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சேட்டை பண்ணுற மாதிரி இருப்பாங்களா, ஆனால் வந்து ரொம்ப பெரிய தப்பு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பட் குறும்பு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க. இந்தா புடி அப்படின்னு ரான் கை நிறைய தங்க காசு எடுத்து ஹாரி கிட்ட கொடுப்பான். நீ எனக்கு ஆம்னியோகுலர்ஸ் வாங்கி கொடுத்தேல, அதுக்கான காசு ஒழுங்காக எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ப்ரெசென்ட் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பான். தென் அந்த மிகப்பெரிய அந்த ஷாம்ராக் இருக்குல்ல, அந்த ஷாம்ராக் மாதிரி அவங்க ஃபுல்லாக நின்றுட்டுருப்பாங்களா, அது ஃபுல்லாக டிசால்வ் ஆயிருமா. தென் அவங்க போய் அந்த ஃபுல்லாக அந்த ஹோல் அந்த லெப்ரிசான்ஸும் சேர்ந்து போய் இந்த வீலா நின்றுட்டுருப்பாங்களா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்து எப்படி கால் மேலே காலை தூக்கி போட்டு நல்லா கெத்தாக அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க.
ஸோ நம்ம இப்போது பல்கேரியன் டீமோட மேஸ்காட்ஸான வீலாஸையும் பார்த்தாச்சு, ஐரிஷ் டீமோட மேஸ்காட்ஸான லெப்ரிசான்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போகலாமா? அண்ட் நவ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக பல்கேரியன் நேஷ்னல் கியூடிச் டீம் அப்படின்னு லூடோ பேக்மேன் சரியாக கத்துவாரா. அடுத்த செகண்ட் அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு பேராக ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்ட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பறந்து வந்துட்டுருப்பாங்க. சுத்தமாக அந்த வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக பறந்து வந்துட்டுருப்பாங்க. டிமிட்ராவ், இவானோவா, ஜாக்ராஃப்ட், லெவ்ஸ்கி, வால்ச்சனோவ், வால்கோவ் அண்ட் க்ரம் அப்படின்னு அவர் லூடோ பேக்மேன் சரியாக கத்துவாரா. அந்த பல்கேரியன் டீமில் இருக்கிற அந்த 7 பிளேயர்ஸும் அவ்வளோ ஒரு ஸ்பீடாக அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பறந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருப்பாங்க. அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்க பல்கேரியன் சப்போர்ட்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்கு வந்து அப்ளாஸ் பண்ணி கைத்தட்டி பயங்கரமாக கத்திகிட்ருப்பாங்க அவங்க உள்ளே வர. அது அவன்தான் அதோ க்ரம் அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவான். அவன் வந்து அவனோட ஆர்மியோகுலர்ஸில் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருப்பான். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் இருக்காங்களே, இப்போது நம்ம ஹாக்வர்ட்ஸில் கியூடிச் டீமில் இருக்கிறவங்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களே கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அப்போது ஒரு நேஷ்னல் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறவங்களாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்கன்னு. ஸோ நம்ம வெறும் கண்ணாலலாம் அவங்கள பார்க்கவே முடியாது, இந்த ஆம்னியோகுலரில் பார்த்தா தான் உண்டு. ஸோ ரான் அதை வச்சு கத்திட்ருப்பானா, ஹாரியும் வேகமாக அவனோட ஆம்னியோகுலர் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருப்பான். பார்த்தா விக்டர் க்ரம் பார்க்குறதுக்கு ஒல்லியாக, ஆனால் மூவியில் வந்து கொஞ்சம் அவன் பல்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் புக்கில் வந்து அவன் ஒல்லியாக இருப்பான், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக இருப்பான், ப்ரௌன் கலரில். நல்ல ஒரு மாதிரி சாலோ ஸ்கின்னாக இருக்கும், லைக் அவன் டேன் ஆன மாதிரி இருக்கும். ஐப்ரோஸ்லாம் நல்லா திக்காக, அவனோட மூக்கெல்லாம் நல்லா வளைஞ்சு போயிருக்குமா. பட் பார்க்குறதுக்கு ஆள் வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பான். அவன் உண்மையாகவே 18 வயசு தான் அவனுக்கு ஆகுதான்ட்டு வந்து நம்பவே முடியாது ஹாரிக்கு, ஏன்னா அவன் பார்க்க அப்படி இருப்பான். அண்ட் நவ் ஐரிஷ் நேஷ்னல் கியூடிச் டீம் உங்களுக்காக அப்படின்னு பேக்மேன் கத்துவாரா. வரிசையாக ஐரிஷ் டீமும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. கார்னலி, ரயான், ட்ராய், முல்லட், அப்புறம் மோரன் அண்டு குவிக்லி அண்ட் லின்ச் அப்படின்னு அவர் கத்திகிட்ருப்பார். எல்லோரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. நல்லா அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, க்ரீன் கலரில் பிளர்ராகி ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி மட்டும்தான் வெறும் கண்ணில் பார்த்தா தெரியும். ஹாரி ஃபுல்லாக அந்த ஆம்னியோகுலர்லேயே நல்லா சுற்றி அதை ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துட்ருப்பான். ஸ்லோ மோஷனெல்லாம் பார்த்துட்ருப்பானா. அதில் ஒவ்வொரு பிளேயரோட அந்த ப்ரூம் ஸ்டிக்லேயும் அந்த ஃபயர் போல்ட்டுன்னு எழுதியிருக்கிறத அவன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் உங்களுக்காகவே ஈஜிப்ட்லேருந்து வந்திருக்க நம்மளோட ஃபேமஸான ரெஃப்ரி, அவர் தான் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் கியூடிச்சோட சேர் விசார்டாக இருக்கார், நம்மளோட ஹாசன் முஸ்தஃபா அப்படின்னு சொல்லுவாரா. அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு குட்டியாக ஒல்லியாக இருக்கிற ஒரு விசார் நடந்து வருவார். அவரோட தலைலாம் நல்லா வழுக்கையாக இருக்குமா. அவர் கையில் வந்து அந்த பெட்டி மாதிரி தூக்கிட்டு வருவார். அவரோட கழுத்தில் நல்லா சில்வர் கலர் விசில் வந்து தொங்கிட்டுருக்கும். அவர் வந்து அந்த பெட்டியை தான் ஓப்பன் பண்ணுவார். அடுத்த செகண்டே அந்த ஸ்கேர்லெட் நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கிற காஃபில், அப்புறம் 2 பிளாக் பிளட்ஜர்ஸு, அப்புறம் அந்த ஸ்னிட்செல்லாம் ஹாரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஆம்னியோகுலரில் ஊற்று பார்ப்பான். அடுத்த செகண்டே அது பறந்துடும், எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். பிளேயர்ஸும் வேறு லெவல் ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹாரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு இப்படி விளையாடுவாங்களான்னு ஹாரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஹாரியும் ஒரு கியூடிச் பிளேயர் தான். ஸோ அவன் ரொம்ப இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பான். அவனோட ஆம்னியோகுலர் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக அந்த அவங்க பறக்கிறதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணி ரீப்ளே பண்ணி தான் பார்த்துட்ருப்பானா. ஸோ அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், என்னோட இவங்க இப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. பேக்மேன் தானே கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பாரு. அவர் ஒவ்வொரு பேரோட பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியும் காஃபுல்லாம் அவங்க கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக விளையாடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அயர்லாந்து வந்து 3 ஸ்கோர் வேறு பண்ணிடுவாங்களா. ஸோ அவங்க தான் லீடில் இருப்பாங்க 30, அண்ட் பல்கேரியா வந்து 0ல் இருப்பாங்களா. இவங்க ஸ்கோர் பண்ண நம்ம அயர்லாந்து டீமோட அந்த மேஸ்காட்ஸ் இருக்காங்களே, அந்த லெப்ரிசான்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரும்ப அந்த ஷாம்ராக் மாதிரி பில்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த ஃபார்ம் பண்ணி ஆடிட்டுருப்பாங்க கிரவுண்டில். அது ஆப்போசிட்டில் இருக்க வீலாஸ் இருக்காங்களா, பல்கேரியன் டீமோட மேஸ்காட்ஸ், அவங்க ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டு இருந்தனால நிறையா விஷயத்த அவன் மிஸ் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ வந்து ஹெர்மாயினி கத்திகிட்ருக்கோம்,
இந்த மாதிரி நீ நார்மல் ஸ்பீடில் பார்க்கலன்னா நீ நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு கற்றுமா. அதனால அவன் நார்மல் ஸ்பீடில் வச்சு அந்த ஆம்னியோகுலரில் பார்த்துட்ருப்பான். அந்த ஆம்னியோகுலரில் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொண்டும் அந்த லென்ஸில் வந்து காமிக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ட்ராய், முல்லட், மோரன் இவங்கெல்லாம் வந்து கூட்டாக சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ண போவாங்களா. அது வந்து ஹாக் சைட் அட்டாக்கிங் ஃபார்மேஷன் அந்த மாதிரிலாம் அந்த ஆம்னியோகுலரில் காமிக்கும். தென் பல்கேரியா டீம் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிடுவாங்களா. அப்போ அந்த வீலாஸ் எந்திரிச்சு வேறு லெவலில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அவங்களோட மேஸ்காட்டில் அதனால டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போது ஆர்த்தர் அங்கிள் டக்குன்னு இந்த பசங்களை பார்த்து எல்லோரும் காதை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி வந்து டக்குன்னு நல்லா காதை மூடிட்டு கண்ணையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுவான். ஏன்னா எதுக்குமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்ம கேமில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்லா அவன் காதை மூடிட்டு கண்ணையும் மூடிப்பான். அந்த வீலாஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு காஃபில் திரும்ப பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் சடனாக அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான அந்த ஆடியன்ஸுமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. ஏன்னா சடனாக ஒரு ஏரோப்ளேன்லேருந்து பேராஷூட் இல்லாமல் கீழே குதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் நம்ம பல்கேரியா டீமில் இருக்கிற க்ரெம்மும் நம்ம அயர்லாண்ட் டீமில் இருக்கிற நம்ம லின்ச் இருக்காங்களே, அவங்க 2 பேருமே சீக்கர்ஸ், அவங்க வேகமாக பறந்து வந்துட்டுருப்பாங்க. போச்சு அவங்க ஸ்னிட்சை பார்த்துட்டாங்க போலன்னு எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்களா. அப்போ ஹெர்மாயினி சரியாக கத்தும், போச்சு அவங்க மோத போகிறாங்க அப்படின்னு. ஆனால் சொன்னது பாதி கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக கீழே கிரவுண்டில் போய் மோத போகிறதுக்கு முன்னாடி க்ரெம் இருக்கான்ல வேறு லெவலில் டைவ் பண்ணி அப்படியே பறந்துடுவான். பட் லின்ச் வந்து டொம்முன்னு கீழே போய் நல்லா விழுந்துருவான். முட்டாள், அவன் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இங்கே அந்த ஆடியன்ஸ் உட்கார்ற சீட்டில் உட்காந்து கத்திட்டுருப்பார். எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்களா. சார்லி வந்து ஜின்னியை சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் நல்லா போய் கீழே விழுந்துருவானா. ஸோ ஜின்னி வந்து ரொம்ப ஷாக் ஆகி நின்று பார்க்கும், போச்சு அவனுக்கு அடிபட்டுருச்சு போல் அப்படின்னு. பட் சார்லி சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, லைட்டாக தான் அடிபட்டிருக்கும் அப்படின்னு ஜினியை சமாதானப்படுத்திட்டு இருப்பானா. அப்போ ஹாரி இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஆம்னியோகுலரில் க்ரெம்மை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் இப்போ வேறு லெவலில் டைவ் அடிச்சானா. அதை பார்க்கும்போது ஹாரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவன் இப்படி விளையாடிட்டு இருக்கான்னு. அந்த ஆம்னியோகுலரில் என்ன காமிக்கணும் அதை ரீப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அதில் வந்து Vronsky ஃபெயிண்ட் டேஞ்சரஸ் சீக்கர் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அப்போ தான் ஹாரி வந்து அதை ரீப்ளே பண்ணி பார்த்துட்ருப்பானா. க்ரெம் வேணும்னே வந்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுறதுக்காக வந்து பறந்துட்டு போயிருப்பான். பட் சூப்பராக அவன் டைவர்ட்றதுனால அவன் எஸ்கேப் ஆயிடுவானா. அப்போ வந்து லூடோ பேக்மேன் வந்து டைம் அவுட் கொடுத்துருவாரு, ரெஃப்ரியும் டைம் அவுட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் எங்கள் லின்ச்சுக்கு அடிபட்டுருக்குல. ஸோ உள்ளுக்குள்ள இந்த மெடிக்கேர் வந்து அவனை சரி பார்த்துட்ருப்பாங்களா. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் க்ரெம் வந்து ஃபுல்லாக கிரவுண்டை அந்த டைமை யூஸ் பண்ணி கிரவுண்டை ஃபுல்லாக அவன் கண்ணு ஒரு இடத்துல இருக்காது, ஃபுல்லாக தேடிட்டு இருப்பான் ஸ்னிட்ச் எங்கே இருக்குன்ட்டு. ஹாரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னும் வேறு லெவலில் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திரும்ப லின்ச் வந்து எந்திரிச்சு நின்று நார்மல் ஆயிடுவானா. உடனே ஐரிஷ் ஃபேன்ஸ்க்குலாம் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிம்மதியாவாங்க. மேட்ச் ரொம்ப இன்டென்ஸாக போக போக இந்த மாதிரி இடித்து தள்ளிட்டு கீழே விழுந்து ஃபவுல் அந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்குமா. அப்போது வந்து என்ன ஆகும்னா ஐரிஷ் பிளேயர்ஸை பல்கேரியன் பிளேயர்ஸ் ஏதோ இடிச்சிடுவாங்களோ ஏதோ ஒன்று மாதிரி நடக்கும். ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா இந்த லெப்ரிசான்ஸ் இருக்காங்களே நம்ம ஐரிஷ் பிளேயர்ஸோட மேஸ்கார்ட்ஸ், அவங்க வந்து கோவமாக எந்திரிச்சு திரும்பவும் அந்த ஷாம்ராக் மாதிரி பில்ட் பண்ணி அந்த ஃபுல்லாக அந்த காமிச்சு அந்த கிரவுண்டில் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு இருந்த வீலாஸ் வந்து செம எரிச்சலாகி அவங்களும் கோவமாக அவங்களோட ஹேரை வந்து தட்டி விட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நம்ம முஸ்தஃபா இருக்கார்ல ரெஃப்ரி, அவர் போய் அந்த பல்கேரியன் கீப்பர்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் எல்போஸை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, மித்த பிளேயர்ஸை நீங்கள் இடிக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த நேரம் தான் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அயர்லாண்டுக்கு வந்து நாங்கள் பெனால்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னு வாங்க எக்ஸ்ட்ராவாக அந்த கோல் போடுறதுக்காக. ஸோ அந்த நேரம் தான் வந்து நம்ம லெப்ரிசான்ஸ் எந்திரிச்சு இந்த மாதிரி ஷாம்ராக் மாதிரி காமிச்சு ஆடிட்டு இருப்பாங்களா. ஸோ கோவப்பட்டு வீலாஸும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டக்குன்னு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பித்த உடனே ஹாரியும் இந்த வீஸ்லி பசங்களும் அவங்களோட காதை நல்லா இறுக்கமாக மூடிட்டு கண்ணையும் மூடிப்பாங்களா. ஆனால் ஹெர்மாயினி வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் உட்காந்து பார்த்துட்ருக்குமா. அப்போ அது ஹாரியை பிடிச்சி இழுத்து ஒரு நிமிஷம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கோம். என்னன்னு பார்த்தா நம்ம முஸ்தஃபா இருக்கார்ல, ஹாசன் முஸ்தஃபா ரெஃப்ரி, அவர் வந்து தெரியாதனமாக அந்த வீலாஸ் டான்ஸ் ஆடுறத போய் பார்த்துருவாரா. ஸோ அவர் ஸ்டூப்பிட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருப்பார். அந்த வீலாஸ் முன்னாடி போய் நின்றுட்டு அவரோட மசில்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, அவரோட மீசை இருக்கும்ல அதெல்லாம் நல்லா சுருட்டி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க மாதிரி அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு காமெடியாக பண்ணிகிட்ருப்பார்.
ஸோ நீங்கள் இப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீலாஸ்னால் யார் என்ன எதுன்னு உங்களுக்கு டவுட் ஏற்பட்டிருக்கும். ஸோ வீலாஸ்ன்றது ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் தான் அவங்களும். இப்போ எப்படி நம்ம எல்ஃபு, நம்ம இந்த லெப்ரிசான்ஸ், நம்ம ஊல்வரின் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இவங்களும் ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ். ஆனால் அவங்க பார்க்க ஃபுல்லாக ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க. இன்னொன்று வார்த்தையில் சொல்லணுன்னா அவங்க ஒரு ஃபேரி மாதிரி தான் அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகு வந்து எந்த ஒரு ஹியூமன்ஸ்லையும் இருக்காது. ஸோ அவங்க ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் தான். அவங்க வந்து யாரை வேணாலும் செடியூஸ் பண்ணலாம். அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாரை வேணாலும் அவங்க செடியூஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால தான் இவரும் போய் அங்கே ஸ்டூபிட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. யாராவது போய் அந்த ரெஃப்ரியோட கன்னத்தில் அறையிறீங்களா அப்படின்னு லூடோ பேக்மேன் பயங்கரமாக அந்த கத்திகிட்ருப்பாரா. வேகமாக அந்த மெடிவிசா டீம் இருக்காங்களா, அவங்க பிச்சுக்குள்ளே வந்து அந்த முஸ்தஃபாவோட கன்னத்தில் பலார்னு அறைவாங்களா. அப்போ தான் அவர் தெளிவாகவே ஆவார். ஹாரி இதெல்லாம் அந்த ஆம்னியோகுலரில் பார்த்துக்கிட்டு இருக்கனால கரெக்டாக அவனுக்கு தெரியும். நம்ம ரெஃப்ரி வந்து அவர் பண்ணதை நினச்சி அவரே எம்பாரஸ் ஆகி நிற்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்ருப்பானா. ஆனாலும் ஆடுறதை ஸ்டாப் பண்ண வீலாஸை பார்த்து அவர் கோவமாக கத்திட்ருப்பாரு. ஆனால் வீலாஸ் கண்டுக்கவே மாட்டாங்க, எனக்கு என்ன நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து அவர் இந்த எல்போஸை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி கொடுத்துருப்பாரு அயர்லாண்டுக்கு. நீங்கள் 2 பெனால்ட்டி தரோம், ஏன்னா பல்கேரியா டீம் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்து டக்கு நடந்துகிட்ருக்கும் இந்த விஷயம்லாம். ஸோ மேலேருந்து 2 பிளேயர்ஸ், பல்கேரியன் பிளேயர்ஸ் பறந்து வந்து முஸ்தஃபா கிட்டக்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி அயர்லாண்ட் டீமுக்கு பெனால்ட்டி கொடுக்க போகலாம், நாங்கள் நார்மலாக தானே விளையாடுறோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து மேலே பறக்க சொல்லிட்டு இருப்பார். அவங்க கேட்காதனால திரும்பவும் பெனால்ட்டி கொடுத்துருவார் அயர்லாண்ட் டீமுக்கே. ஸோ பயங்கரமாக ரொம்ப எரிச்சலாகிடுவானுங்களா. கேம் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் அயர்லாண்ட் டீம் அடுத்தடுத்து அவங்க கோல் போட்டுகிட்டே இருக்கிறனால அவங்க 130 பாயிண்ட்ஸ் வந்து முன்னிலையில் இருப்பாங்க. நம்ம பல்கேரியா டீம் வந்து 10 பாயிண்ட்ஸோ எவ்வளோ தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இவனுங்க வந்து ரொம்ப எரிச்சலாகிட்டு இருப்பானுங்களா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 டீமே படு மோசமாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. பிளட்ஜரை வந்து மனுஷன் மேலே அடிக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. பயங்கரமாக அடிச்சுட்ருப்பாங்க. மாற்றி 2 டீமும் போய் சண்டை போட்டு நாறிட்டு இருப்பாங்க. இடிச்சு தள்ளி விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ ரொம்ப மேட்ச் வந்து மோசமாக போயிட்டுருக்கோம். திரும்பவும் பல்கேரியன் டீமில் இருக்க ஒரு பையன் வந்து அயர்லாண்ட் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்ருப்பானா. ஃபவுலுன்னு அங்கே இருக்கிற எல்லா ஐரிஷ் டீம் சப்போர்ட்டர்ஸும் கட்டிகிட்டு இருப்பாங்க. லூடோ பேக்மேனும் கத்துவாரா, ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஸோ பெனால்ட்டி திரும்பவும் அயர்லாண்டுக்கு வந்துருமா. ஸோ இந்த பெனால்ட்டி வந்தாலே தெரியும்லங்க, எப்படியாவது அவங்க கோல் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நடந்துகிட்ருக்குமா. நம்ம லெப்ரிசான்ஸ் இருக்காங்களே, நம்ம ஐரிஷ் டீமோட மேஸ்கார்ட்ஸ், இவங்களுக்கு பல்கேரியா டீமுக்கு ஃபவுல் கொடுத்தோன்னே திரும்பவும் அவங்க வேகமாக அந்த எந்திரிச்சு, முன்னாடிலாம் ஷாம்ராக் மாதிரி தானே ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ரூடான சைன் காமிப்பாங்களே, கையை யூஸ் பண்ணி ஒரு ரூடான சைன் காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணி அந்த வீலாஸை பார்த்து அந்த மாதிரி காமிச்சிட்ருப்பாங்களா. வீலாஸ் வந்து இப்போ அவங்களோட கண்ட்ரோலை வந்து சுத்தமாக இழந்து பயங்கரமாக கோவப்பட்டு வேகமாக, எப்படி சொல்கிறது, பிச்சுக்குள்ளே வந்து ஃபயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க கையில் ஃபுல்லாக நெருப்பை எடுத்து அந்த லெப்ரிகான்ஸ் மேலே பார்த்து விடாமல் வீசிட்டே இருப்பாங்க. ஹாரி வந்து இந்த ஆம்னியோகுலரில் பார்த்துட்ருப்பானா. அப்போ தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், நம்ம அந்த வீலாஸ் இருக்காங்களா அவங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு எப்போவுமே அந்த ரொம்ப அழகான தோற்றத்தை வச்சுருப்பாங்களா. ஆனால் இப்போ வந்து அவங்க அப்படி இல்லை. ஆனால் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படியே ஷார்ப்பாகி இந்த பறவைங்களோட மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட அந்த மூக்கெல்லாம் அந்த பீக்ஸ் ஷேப்பில் ஆகி அவங்களோட ஷோல்டர்லேருந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும்ல விங்ஸ், அந்த மாதிரி பறந்து, நான் அந்த பிக்சரை வந்து நான் அந்த வீடியோலேயே போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருமா. ஹாரி அதை பார்த்து ஷாக் ஆகி உட்காந்துருப்பான். ஆர்த்தர் அங்கிள் கத்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா அங்கே வந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஆயிரக்கணக்கானவங்க உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ யாருமே யார் பேசுகிறதுன்னு தெரியாதா. ஸோ கத்தி தானே நம்ம பேசுவோம் ஸ்டேடியத்துக்கே போனால். ஸோ வந்து அவர் கத்திட்டு இருப்பார். நல்லா பார்த்துக்கோங்க பசங்களா, இதுக்காக தான் நம்ம என்றைக்கும் தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்க பின்னாடி போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். கீழே பிச்சில் வந்து இந்த கூத்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா மேலே வந்து அதுக்கு மேலே அந்த பறந்துட்டு இருப்பாங்க பிளேயர்ஸ்லாம், அவங்க அதுக்கு மேலே வெறித்தனமாக விளையாடிட்டு இருப்பாங்க. குவாஃபில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றிட்டே இருப்பாங்களா. ஃபுல்லாக வந்து 2 டீமும் அந்த குவாஃபில் எடுத்து ஸ்கோர் பண்ணுறதுல தானே இருப்பாங்க. ஸோ வந்து டக்குன்னு மாரன் இருக்கார்ல ஐரிஷ் டீமோட பிளேயர், அவர் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரா. பட் கீழே வீலாஸ் கத்துற
வீலாஸே கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கத்துல அங்கே ஆயிரக்கணக்கான பேர் ஐரிஷ் ஃபேன்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க கத்துற சத்தமே கேட்காது, அந்த அளவுக்கு கீழே அவங்க கத்திட்டு இருப்பாங்க. வேகமாக மினிஸ்ட்ரியில் இருக்க விசார்ட்ஸ்லாம் பிச்சுக்குள்ளே போய் வீலாஸையும் அந்த லெப்ரிசான்ஸையும் சண்டை போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் வந்து அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மந்திரக்கோலை வச்சு அவங்க 2 பேரையும் ஸ்பெல் போட்டு தான் ஸ்டாப்பே பண்ணுவாங்க. திரும்ப கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. அப்போ ஐரிஷ் பீட்டர் குவிக்லின்ட்டு ஒருத்தவன் இருப்பானா. ஸோ அவன் என்ன பண்ணிடுவான், பிளட்ஜரை வந்து பயங்கரமாக க்ரெம்மை பார்த்து அடிச்சு விட்ருவான். க்ரெம் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான் பிளட்ஜர் அவனை பார்த்து வருதுன்ட்டு. ஸோ அவன் அதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டனால அந்த பிளட்ஜர் நல்லா வந்து அவன் முகத்துலேயே அடிச்சிடுவான். அவனோட மூக்கு சரியாக உடஞ்சிரும். அவன் மூக்குலேருந்து பயங்கரமாக ரத்தம் கொட்டிகிட்ருக்கும். ஃபுல்லாக அவனோட மூக்கு வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி ஃபுல்லாக பிளட்டாக கொட்டிகிட்ருக்குமா. அந்த க்ரௌடில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹாசன் முஸ்தஃபா இருக்கார்ல ரெஃப்ரி, அவர் வந்து அதை பார்த்துருக்கவே மாட்டார், டைம் அவுட்டே கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து வேற ஒரு இதில் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருப்பார். அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனதில் ஹாரினாலையும் எதுவுமே ப்ளேம் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீலாஸ் இருக்காங்களா, அவங்க எக்ஸ்ட்ரீமாக கோவமாக இருந்தனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கையில் ஃபுல்லாக நெருப்பை எடுத்து தூக்கி எரிஞ்சிருப்பாங்களா. அப்போ ஹாசன் முஸ்தஃபா மேலேயும் தூக்கி எரிஞ்சிருப்பாங்களா. ஸோ அவரோட ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த ப்ரூமோட டெய்லில் வந்து ஃபுல்லாக தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்குமா. அதனால அவர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருப்பார். ஸோ அவர் க்ரெம்மை பார்த்துருக்க மாட்டார். கிரவுண்டில் இருக்கிற எல்லாருமே டைம் அவுட்னு கத்திட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து யாராவது தயவு செஞ்சு க்ரெம்மை பாருங்கள், அவனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அவனுக்கு வந்து டைம் அவுட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்தணும் போல் இருந்தது. ஹாரி என்ன தான் அயர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவனுக்கு க்ரெம்மை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் வேறு லெவலில் விளையாடுறான், இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அவன் சூப்பராக விளையாடுறான். ஸோ வந்து ஹாரி வந்து அவனை அறியாமே க்ரெம்முக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ரானை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும், ரான் முன்னாடி இருந்தே க்ரெம்முக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ராணும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவான். தயவு செஞ்சு யாராவது க்ரெம்மை பார்த்து அவனுக்கு டைம் அவுட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பானா. டைம் அவுட்டுன்னு 2 பேர் கத்திட்டு இருப்பாங்க. அப்போது ஹாரி சடனாக அங்கே லிஞ்சை பாரு அப்படின்னு கத்துவான். என்னன்னு பார்த்தா ஐரிஷ் சீக்கர் லிஞ்ச் இருக்கான்ல, அவன் டக்குன்னு டைவ் அடித்து வேகமாக பறந்துட்டு இருப்பானா. பட் இந்த தடவை உண்மையாகவே அவங்க வந்து சீரியஸாக பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. எந்த ஒரு ஸ்டண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணாமல், அந்த விரான்ஸ்கி ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் உண்மையாகவே அவன் பறக்கிற மாதிரி இருந்தது. அவன் ஸ்னிச்சை பார்த்துட்டான் அங்கே பாரு அப்படின்னு ஹாரி கத்துவானா. அங்கே க்ரௌடில் இருக்கிறவங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸே பண்ணுவாங்க, உண்மையாகவே லிஞ்ச் ஸ்னிச்சை பார்த்துட்டான், அவன் அதை துரத்திட்டு போயிட்டுருக்கான்னு. ஐரிஷ் சப்போர்ட்டர்ஸ்லாம் அவ்வளோதான் சரியாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பயங்கரமாக கத்தி கிளாப் பண்ணி பயங்கரமாக எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரில் ஃப்ளாக் எடுத்து வேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா. ஆனால் க்ரெம் இருக்கான்ல, அவனும் விடாமல் அவன் வந்து எனக்கு ரத்தம் கொட்டினாலும் பரவாயில்ல, அவன் அவ்வளோ ஸ்பீடாக பறந்துட்டுருப்பான். ஃபுல்லாக ரத்தமாக கீழே சிந்திகிட்ருக்கும். ஆனாலும் அவ்வளோ ஸ்பீடாக லிஞ்சை ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக பறந்து போயிட்டுருப்பானா. அவங்க மோத போகிறாங்க அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் கத்துமா. இல்லை அப்படின்னு ரான் கத்துவான். ஆமாம், லிஞ்ச் மோத போகிறாங்க பாரு அப்படின்னு ஹாரி கத்துவானா. பார்த்தா உண்மையாகவே ஹாரி சொன்ன மாதிரி அவன் கீழே தான் விழுக போகிறான். அகெயின் ஃபார் த செகண்ட் டைம் அவன் கீழே திரும்பவும் ஸ்பீடாக வரேன்ற பேரில் ஸ்னிச்சை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டொம்முன்னு வந்து கிரவுண்ட்லேயே கிராஷ் ஆயிடுவானா. அவன் கரெக்டாக அந்த ஆல்ரெடி கோவமாக இருந்தாங்களே வீலாஸ், அவங்க முன்னாடியே டொம்முன்னு போய் கீழே விழுவான். ஸ்னிச் எங்கே அப்படின்னு சார்லி கத்திட்டு இருப்பானா. அவன் அதை பிடிச்சிட்டான், க்ரெம் அதை பிடிச்சிட்டான், எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவான். என்னன்னு பார்த்தா க்ரெம் வந்து எந்திரிச்சு அப்படியே நின்று பறப்பானா. அவனோட ரோப்ஸ் ஃபுல்லாக பிளட் ஸ்டெயினாக தான் இருக்கும், பிளட்டாக கொட்டிகிட்ருக்கும். அவனோட கையில் பார்த்தா நல்லா நிமிர்த்தி பிடிச்சிருப்பான். நல்லா கோல்டன் கலரில் ஸ்னிச் இருக்கும் அவனோட கையில். ஸ்கோர் போர்டு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கும். பல்கேரியா 160, அயர்லாண்ட் 117. க்ரௌடு வந்து ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி இப்போ உங்களுக்குமே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பல்கேரியா வெறும் 10 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு கோல் மட்டும் தான் போட்டிருப்பாங்களா. ஸோ 10 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. பட் அயர்லாண்ட் அதுக்குள்ளே நிறைய கோல்ஸை ஸ்கோர் பண்ணி 170 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதிக டைம் பெனால்ட்டி வேறு கொடுத்துருப்பாங்களா, அந்த 4 பெனால்ட்டி வேறு. ஸோ 4 டைம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய டைம் அவங்க பிளேயர்ஸே வேறு, அந்த 7 பிளேயர்ஸும் நல்லா விளையாண்டு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்னென்னா
க்ரம் ஸ்னிட்சை பிடிச்சிட்டான். ஸோ ஸ்னிட்சை பிடிச்சனால ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் கூட இப்போ ஸ்னிட்சை பிடிச்சா 150 பாயிண்ட்ஸில். ஸோ 150 பாயிண்ட்ஸ் சேர்ந்துருமா, அதனால மேட்ச் ஓவர் ஆயிரும். ஸோ அயர்லாண்ட் வின் பண்ணிடுவாங்க அந்த 10 பாயிண்டில். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்னிட்சை வந்து பிடிச்சிட்டாங்க, சீக்கர் ஸ்னிட்சை பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் ஓவர் ஆகிரும். சீக்கர் வந்து ஸ்னிட்சை பிடிக்கலனா மேட்ச் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும், ஒரு வாரம் ஆனாலும் நடந்துகிட்டே இருக்கும். மாலி ஆண்டி கூட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வாரம் கூட ஆகலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா ஸ்னிட்சை பிடிச்சா மட்டும்தான் அந்த கேமே ஓவர் ஆகும். ஒரு தடவை நம்ம ஆலிவர் வுட் இருக்கான்ல, அவன் கூட சொல்லியிருப்பான். ஹாரி டவுட் கேட்டுட்ருப்பான், கியூடிச் பற்றி கேட்டுட்ருக்கும் போது அவன் சொல்லியிருப்பான் ஹாக்வர்ட்ஸ்லேயே ஒரு டைம்லாம் 6 months 7 monthsக்கு மேலே ஒரு கியூடிச் மேட்சே நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ அதனால ரொம்ப டயர்டாகி பிளேயர்ஸை மாற்றிட்டே இருந்தோம், அந்த மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். ஸோ ஸ்னிட்சை பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிரும். அந்த ஸ்னிட்சை பிடிச்சும் யார் வந்து பிடிச்சாலும் யார் ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதனால அயர்லாண்ட் ஆல்ரெடி 170 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. க்ரம் இப்போ ஸ்னிட்சை பிடிச்சிட்டான், அதனால அயர்லாண்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க. கிரவுண்டில் இருந்த ஐரிஷ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக கத்துன்னு பயங்கரமாக அந்த வானமே வெடிச்சு போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கத்திட்டுருப்பாங்க. அயர்லாண்ட் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு பேக்மேனும் கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பாரு, சரியாக கத்திட்டுருப்பாரு. க்ரம் ஸ்னிட்சை பிடிச்சிட்டான், பட் அயர்லாண்ட் வின் பண்ணிடுச்சு. குட் லார்ட், சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் எதுக்காக ஸ்னிட்சை பிடிச்சான் அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பான். ஐரிஷ் பிளேயர்ஸ்க்கு அவன் கிளாப் பண்ணி அப்லாட் பண்ணிட்டு குதிச்சுக்கிட்டே ஆனாலும் இதை கத்திட்டு இருப்பான். அவன் எதுக்காக ஸ்னிட்சை பிடிச்சான், இப்போ பாரு 160 பாயிண்ட்ஸ் எடுத்தனால அவங்க வந்து தோத்துட்டாங்க, இது பல்கேரியா தோத்துட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். சரியான முட்டாள் அந்த மாதிரிலாம் சொல்லி கத்திட்டு இருப்பானா. ஆக்சுவலி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க என்ன பண்ணாலும் இந்த டீம் கூட வந்து கேட்சப் பண்ண முடியாது பாயிண்ட்ஸை, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் க்ரம் பிடிச்சிட்டான். ஐரிஷ் சேசர்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் விளையாண்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் க்ரம் பிடிச்சிருப்பான் அப்படின்னு ஹாரி வந்து க்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் உண்மையாகவே ரொம்ப பிரேவ்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். அது கீழே குனிஞ்சு க்ரம்மை பார்த்துட்டு இருக்குமா. அங்கே இருக்கிற அந்த மெடிவிசார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, மெடிக்கல் டீம், அவங்க வேகமாக பிச்சுக்கு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நடுவில் பிச்சில் வேற வீலாஸும் அந்த லெப்ரிசான்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அவங்களாம் தள்ளி விட்டுட்டு வேகமாக அவங்க க்ரம் கிட்ட வந்துட்டு இருப்பாங்களா. பட் க்ரம் வந்து வேணாம் விடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி திரும்ப அவனோட ஆம்னியாகுலர்ஸில் வச்சு நல்லா உத்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பானா. க்ரம் வந்து ஃபுல்லாக அந்த மெடிவிசார்ட்ஸ் ஃபுல்லாக அவனை சரௌண்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அவன் எதுவும் பண்ணாதீங்க வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோட டீம்மேட்ஸ்லாம் அவனை சுற்றி நின்றுட்டு தலையாட்டிகிட்டே ஒரு மாதிரி அந்த தோத்துட்டோம்ன்ற அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி கவலையாக இருப்பாங்க. ஐரிஷ் பிளேயர்ஸ்லாம் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களோட மேஸ்காட்ஸ் கூட சேர்ந்து ஃப்ளாக்ஸை ஃபுல்லாக ஸ்டேடியத்தில் இருந்தவங்க வேறு லெவலில் வேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அதுலேருந்து ஐரிஷ் நேஷ்னல் அந்தம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கத்திக்கிட்டு இருக்கும். வீலாஸ் வந்து திரும்ப அவங்களோட யூஸ்வலான அந்த பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்களா அந்த இதுக்கே அவங்க மாறிடுவாங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் எரிச்சலாக இருப்பாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சமான இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு வாய்ஸ் வருமா. ஹாரி பின்னாடி திரும்பி பார்ப்பான். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு ஃபஜ்ஜு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக அந்த பல்கேரியன் மினிஸ்டரை பார்த்து கத்துவார். நாள் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட சைகை பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு பல்கேரியன் மினிஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பார். ஐரிஷ் பிளேயர்ஸ் அங்கே வேறு லெவலில் லேப் ஆஃப் ஹேனர்லாம் பண்ணி மாஸ் காமிச்சிட்ருப்பாங்களா. அப்போ கியூடிச் வேர்ல்ட் கப்பை வாங்க கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்க உட்காந்துருப்பாங்களா இந்த டாப் பாக்ஸில் வச்சு தான் கியூடிச் வேர்ல்ட் கப்பை வந்து கொடுப்பாங்க. ஹாரிக்கு முன்னாடி ஒரு வேறு லெவலில் இருக்கிற ஒரு சூப்பரான அந்த வேர்ல்ட் கப் இருக்கும்ல கப்பு, அது வந்து நல்லா ஜொலிச்சுட்டு இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் பேக்மேன் வந்து பல்கேரியன் பிளேயர்ஸை வந்து கூப்பிடுவாங்களா. எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்த உடனே நம்ம க்ரம்மு வரும்போது எக்ஸ்ட்ரீமாக கிரவுண்டில் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா அவனுக்கு அப்லாட் பண்ணி நல்லா கைத்தட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா உண்மையாகவே வந்து அவனோட பெஸ்ட்டு தான். அவங்க டீம்லேயே இவன் மட்டும்தான் சூப்பராகவே விளையாடியிருப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம ஐரிஷ் பிளேயர்ஸ் வருவாங்களா. அவ்வளோதான், ஐரிஷ் சப்போர்ட்டர்ஸ்லாம் பயங்கரமாக எப்படி தான் சொல்கிறேன், வானமே வெடிக்கிற அளவுக்கு கத்திட்டு இருப்பாங்க. ஹாரிக்கெலாம் கைத்தட்டி அவனோட கையே மரத்து போய் இருக்கும்.
கொர்னேலியஸ் ஃபட்ஜ் தான் அவங்களுக்கு கப்பை கொடுப்பாரா. அந்த ஐடன் லின்ச் வந்து கொனோலியையும் அப்புறம் இன்னொன்று ஒரு பிளேயரையும் நல்லா இருக்க பிடிச்சிட்டு வந்துட்டுருப்பான். ஏன்னா செகண்ட் டைம் அவன் கீழே வந்து விழுந்தபோது அவனுக்கு உண்மையாகவே ரொம்ப அடிபட்டுருமா. ஸோ அவங்க எல்லாரும் கப்பை வாங்கிட்டு திரும்ப பறந்து போவாங்க. பேக்மேன் வந்து அவரோட வேண்டை திரும்ப அவரோட த்ரோட் கிட்ட வச்சு குவைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். திரும்ப அவரோட வாய்ஸ் வந்து இவ்வளோ நேரம் அவர் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தனால ஒரு மிகப்பெரிய மெகாஃபோனில் பேசுகிற மாதிரி தானே இருந்தது. ஸோ கப்பு கொடுத்து முடிச்ச உடனே அவர் வந்து அதை ஆஃப் பண்ணிடுவார் மந்திரம் போட்டு. அப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு இந்த கேமை யாரும் மறக்கவே மாட்டாங்க, வேற லெவல் ட்விஸ்ட்டு ச்சே, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போயிருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும்ல, நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஓ சரி, நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு அவர் கேட்பார். என்னன்னு பார்த்தா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பேக்மேனோட சீட்டுக்கு பின்னாடி நல்லா கையை அவங்க 2 பேரும் அவர் முன்னாடி நீட்டிக்கிட்டு நல்லா சிரிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவனுங்க தான் ஃபஸ்ட்டு பெட்டு கட்டுவானுங்க. என்ன கட்டுவானுங்கன்னா, க்ரெம் வந்து ஸ்னிச்சை பிடிச்சிருவான், ஆனால் ஐரிஷ் டீம் தான், அயர்லாந்து டீம் தான் வின் பண்ணுன்னு பெட்டு கட்டுவானுங்க, பந்தயம் கட்டியிருப்பானுங்க. கரெக்டாக அவனுங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கும். ஸோ அவர் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே இவனுங்க வந்து முன்னாடியே எப்படி இதை ப்ரிடிக்ட் பண்ணானுங்கன்னு எனக்கே தெரிலங்க. இந்த புக்லேயே அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக அவனுங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பானுங்க, பந்தயத்தில் ஜெயிச்சிருப்பானுங்க. ஸோ இதோட சாப்டர் 8 த குவிடிச் வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோலேயே இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. நான் புதுசாக நிறைய விஷயங்கள் சொன்னேன். லைக் விங்கி, தென் வீலாஸ், ஐரிஷ் டீமோட மேஸ்காட்ஸு, லூடோ பேக்மேன், இந்த ஹோல் குவிடிச் வேர்ல்ட் கப். இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் அவங்க சுத்தமாக மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க, நமக்கு தெரியும். நானும் ஃபஸ்ட் டைம் புக் படிக்கும்போது எனக்கும் செம ஃபன்னியாக இருந்தது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எது உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.